ஓகே, வல்னரபிலிட்டி. ஸோ வல்னரபிலிட்டி இஸ் நத்திங் பட் அது வந்து ஒரு வீக்னஸ். வல்னரபிலிட்டினா வீக்னஸ். ஓகே, எங்கெல்லாம் நீங்கள் வல்னரபிலிட்டிங்கிற வேர்டு கேள்விப்படுறீங்களோ அந்த வல்னரபிலிட்டிங்கிறதுக்கு பேர் வந்து வீக்னஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் கரெக்டான வேர்டும் கூட. இப்போ வல்னரபிலிட்டிங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வரும். ஒரு சிஸ்டம், ஒரு ஐடிக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான வீக்னஸ் இருக்கும். லைக் போர்ட்ஸ் வந்து சரியாக கான்ஃபிகர் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் லெவலில் இருக்குது. அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸை மட்டும் இவங்க கொடுத்துருக்கானுங்க. இப்போ யூசர் அக்கௌண்ட் இஷ்யூ அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அன்என்கிரிப்டடாக போகிறது வந்து யூசர் நேம் லெவல். சிஸ்டம் அக்கௌண்ட் வீக்னர்னா பாஸ்வேர்டு வந்து அட்மின் இட் மீன்ஸ் ஸ்கோர் அட்மின் ரூட் 1 2 3 இந்த மாதிரி வீக் லெவல் பாஸ்வேர்டு வைக்கிறது. இல்லை பப்ளிக்காக இருக்கக்கூடிய பேஜ் ஆர் சர்வரை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சர்வீஸ் வந்து ரன் பண்ணுறது, இல்லை பேஜஸை வச்சுருக்கிறது, இல்லை டிஃபால்ட்டாக ஒரு டூல் வாங்கும் போதே அது என்ன செட்டிங்ஸில் இருந்ததோ அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறது. சரி, அதில் என்ன ப்ராப்ளம்னா அவன் வாங்கும்போது என்ன செட்டிங்ஸில் வச்சு உனக்கு தந்தானோ அதே செட்டிங்ஸ் தான் என்கிட்டயும் இருக்கும். ஸோ அப்போது என்னுடைய செட்டிங்ஸை வச்சு என்னென்னலாம் லூப் ஹோல் இருக்குன்னு உன்னோட தான் நான் பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த வீக் லெவல் ஆஃப் செட்டிங்ஸு. ஓகே, அண்டு மிஸ்கான்ஃபிகர்டு நெட்வொர்க் அப்படின்னா நெட்வொர்க் ரூல்ஸ், ஃபயர்வால் ரூல்ஸை நீங்கள் ப்ராப்பராக போடாமல் இருக்கிறது. அண்ட் ப்ரோட்டோகால் வல்னரபிலிட்டிங்கிறது ஹெச்டிடிபிஎஸ் இதில் வர ப்ராப்ளம். அண்ட் அன்பேட்ச்டு விண்டோஸ் சர்வர்னால வரக்கூடிய ப்ராப்ளம், ஓஎஸ் வல்னரபிலிட்டி. ஸோ இது லைக் எதுக்காக ரொம்ப ஸ்பீடாக முடிக்கணும்னா இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. பேசிக்லி இதெல்லாம் ஒரு வல்னரபிலிட்டி. இப்போ உங்கள் சிஸ்டம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சர்வீஸும் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணணும். அதை ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணலன்னா அந்த இடத்துல வீக்னஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் இந்த வல்னரபிலிட்டி. இப்போது இன்னொன்று நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஹேக் பண்ணலான்னா எல்லாமே பண்ணிடலாம், ஹேக் பண்ணிடலாம். முடியாது. எவ்வளோ பெரிய ஹேக்கராக இருந்தாலும் சரி, எந்த சிஸ்டத்தையும் யாராலையுமே உலகத்தில் ஹேக்கே பண்ண முடியாது. எப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஹேக் ஆகும்னா, வல்னரபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருக்கணும். ஓகேவா? இப்போ என் சிஸ்டம் இருக்குது. நான் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன்னா, நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஹேக்கரை கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் பாஸ்வேர்டை கிராக்கே பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவான், பாஸ்வேர்டு ஃபீல்டை விட்டுருவான். வேறு ஏதாவது வல்னரபிலிட்டி உள்ளே இருக்கா? இந்த மாதிரி டிஸ்கை கழட்டினா என்கிரிப்ட் பண்ணியிருக்கானா? இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீபூட் பண்ணி எடுக்கலாமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டியை சூஸ் பண்ணுவான். இது வந்து ஓகே, 1 to 1. பட் இதே நெட்வொர்க் லெவலில் ஒரு தேர்ட் பார்ட்டி எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அவன் நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணி ஓகே இந்தந்த போர்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது, இதில் எந்தெந்த போர்ட்ஸ்லலாம் என்னென்ன அட்டாக்லாம் பண்ணலாம், எந்தெந்த போர்ட்ஸ்லாம் வீக்காக இருக்குது, இதுக்காக நிறைய ஸ்கேன்ஸ்லாம் ரன் பண்ணி இது மூலியமாக மட்டும்தான் உலகத்தில் அட்டாக் நடக்கும். இது தவிர எந்த இடத்துலையுமே நான் வந்து ஹேக்கர் என்கிட்ட ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது, நான் எதை வேணாலும் ஹேக் பண்ணுவேங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. எந்த இடத்துல வல்னரபிலிட்டி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் நடக்கும். ஸோ அந்த இப்போ வல்னரபிலிட்டி எப்படி வருது? சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு டூல் வாங்குறேன். ஒரு 10 பேர் என் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த டூலுக்கு இதெல்லாம் பண்ணி ப்ராப்பராக அந்த டூலை கான்ஃபிகர் பண்ணி சூப்பராக இருக்குது, ஃபைன். பட் நாளைக்கு அந்த 10 பேருங்கிறது 10,000 பேராக மாறிட்டாங்க என் கம்பெனியில். ஸோ நான் இன்னும் 2, 3 டூல் வாங்குறேன். பழசா ஓடிக்கிட்டு இருந்த டூலை நான் அப்படியே ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் சர்வீஸில் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் இன்னும் நிறைய நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கே தெரியாமல் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுருவேன். நெட்வொர்க் இன்ஜினியர் லெவலில் நான் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை விடுறத வெளிலேருந்து இருக்கிற ஒரு ஹேக்கர் கண்டுபிடிக்கிறான்னா அதை யூஸ் பண்ணி அவன் உள்ளே வருவான். அப்படி இல்லைன்னா யூசர் லெவல்லேருந்து உள்ளே வருவான். ஓகேவா? நான் எல்லாமே ஸ்ட்ராங்கு தம்பி, எதுவுமே நான் அடிக்க முடியாது அப்படின்னா யூசர் தான் இருக்கிறதுலே மலுமாக்கானுங்க அவனுங்க மட்டும்தான். ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய 98% ஆஃப் ஹேக்கிங் யூசர்னால தான் நடக்கும். யூசர்னு சொல்கிறது ஹியூமன்ஸ். மிஷின்ஸ்னால ஹேக்கிங் பாசிபிள் கிடையாது மோஸ்ட்லி. இந்த ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவான்னா தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணுவான், தேவையில்லாத கியூஆரை ஸ்கேன் பண்ணுவான், அதனால் ஒரு டூல் டவுன்லோட் ஆகும், அதனால் புட்டுக்கிட்டு போவோம் எல்லாம். ஸோ அதுதான் யூசர் லெவல். இதுதான் வந்து இந்த ஹேக்கிங் கொட்டேஷனே இருக்குது. இருக்கிறதுலே வீக்கஸ்ட் லிங்க் இந்த சைபர் செக்யூரிட்டி லைனில் யார் அப்படின்னா ஹியூமன் தான். ஓகே, மற்றபடி எந்த சர்வீஸோ எந்த சிஸ்டமோ வீக்கஸ்ட் லிங்க் கிடையாது. பட் இந்த வல்னரபிலிட்டிங்கிற அந்த வேர்டுக்கு இதுதான் ஆக்சுவல் மீனிங். இட்ஸ் அ வீக்னஸ்.